நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திருச்சி தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தடுப்புகளை தாண்டி உள்ளே செல்ல முயன்றதால் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை முடிய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சாம். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. அந்த முடிவு பல்வேறு குளறுபடிகள் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீட் தேர்வை கண்டித்து பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை கண்டித்தும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய மாணவர் சங்க தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகம் போராட்டம் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதற்காக தலைமை தபால் நிலையம் வந்த இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தலைமை தபால் நிலையத்தின் முன்பாக முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் தலைமை தபால் நிலையத்தில் நுழைய கொண்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட போலீசார் தடுத்து நின்றனர். போலீசாரை மீறி அங்கு வைக்கப்பட்ட தடுப்புகளை தாண்டி நுழைய முயன்றதால் காவல்துறைக்கு போராட்டக்காரர்கள் ஈடுபட வேண்டிய தள்ளுமுறை ஏற்பட்டது. ஒரு சிலர் தாய்முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் அனுமதி இல்லாமல் தபால் நிலையத்தில் முயன்றதால் சாலை முறையில் ஈடுபட்டதாலும் போராட்டத்தில் ஈடுபடுவதில் போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இந்த போராட்டத்தினால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தலைமை தபால் நிலையம் முன்பாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.